இன்னைக்கு நம்ம இந்தியா பார்டர் கவஸ்கர் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் முதலாவது நாள் தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க கேப்டனா பதவி ஏற்றிருக்க ஜஸ்பிரீத் பும்ரா முதலாவது ஆட்டம் முதலாவது இன்னிங்ஸே அவர் செஞ்ச பெரிய தவறு தற்போது இந்திய அணி ரொம்ப பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு. முக்கியமாக ஒட்டுமொத்த நம்ம இந்தியா மானத்தையே பார்டர் கவஸ்கரில் நம்ம இந்தியா தற்போது வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பும்ரா அவர் செஞ்ச தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவை பேட்டிங் பண்ண வச்சிருக்காரு. இது ஒரு நல்ல பேட்டிங் பிச் மாதிரி தெரிஞ்சாலும் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு நல்ல சாதகமான ஒரு பிச்சாக இருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பத்தில் இருந்து பிச் ரிப்போர்ட்ல இருந்து தகவல் வெளியாயிட்டு இருந்தது. அதுக்காக தான் நம்ம இந்திய அணிப்பக்கம் கூட அஸ்வினை டிராப் பண்ணிட்டு நிதிஷ் ரெட்டியை அவரை பிளேயிங் 11க்கு உள்ள கொண்டு வந்தாங்க. ஆனால் முதலாவது நம்ம இந்தியா பேட்டிங் செஞ்சதால ஆரம்பத்தில் இருந்து நம்ம இந்தியா ரொம்ப தடுமாற்றமான பேட்டிங் தான் துவங்கினாங்க. இதில் எஸ்எஸ்சி ஜெய்ஷ்வால் 8 பாலுக்கு டக் அவுட். கேஎல் ராகுல் கூட ஓப்பனராக கிளம்பி இறங்கினாரு. ஆனாலுமே 26 ரன்கள் தான் கேஎல் ராகுல் எடுத்தார். அடுத்ததாக வந்த படிக்கல் ரொம்ப நிதானமாக விளையாண்டு 23 பந்து விளையாண்டு அவரும் டக் அவுட் ஆயிட்டாரு. விராட் கோலி ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு அவரும் 5 ரன் தான் எடுத்தார். ஆனால் ரிஷப் பண்ட் ஒரு மாதிரி சுமாராக விளையாண்டு இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தி 37 ரன்கள் வரைக்கும் எடுத்தார். ஆனால் த்ருவ் ஜுரல் 11. அடுத்ததாக நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் கூட 4 ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. அதே போல் நிதிஷ் ரெட்டி ஆல்ரவுண்டராக உள்ள வந்து கடைசி வரைக்கும் அபாரமாக நின்று 41 ரன்கள் எடுத்தார். ஹர்ஷித் ராணா 7, பும்ரா 8, இப்படி எல்லா விக்கெட்டுமே வெறும் 150 ரன்கள் மட்டுமே நம்ம இந்தியா எடுத்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டீ பிரேக்குக்கு முன்னாடியே நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே ஆல் அவுட் ஆயிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் முதலாவது நாள்லேயே நம்ம இந்தியாவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமாக தொடர்ந்து டெஸ்ட் ஆட்டங்களில் ஆஸ்திரேலியா பார்டர் கவஸ்கரில் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்த நம்ம இந்தியாவுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு அவமானத்திற்குரிய ஒரு செயல் மாதிரி தான் தெரியுது. முதலாவது நாள் ஆட்டத்திலே நம்ம இந்தியா மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருக்கிறது. அதே போல் கேப்டனாக புதுசாக பதவி ஏற்றிருக்க பும்ரா அவரும் டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா பந்து தான் வீசியிருக்கணும் அப்படின்னு பும்ரா அவருடைய செயல்பாடும் மோசமாக இருந்திருக்கு அப்படின்னு பும்ரா அவரையும் தற்போது எல்லாருமே விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு தான் தற்போது முதல் நாள் இந்த துவக்கத்திலே இந்தியாவுக்கு இந்த பார்டர் கவஸ்கர் முதலாவது இன்னிங்ஸில் இப்போ அமைஞ்சிருக்கு.